ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பட் டிஃப்ரெண்ட் நெக் பேட்டர்னில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதுதான் சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா பேபி பிங்க் வித் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. அண்டு ஜரி வந்து கோல்டன் கலர் ஜரி மைல்டாக இருக்குது. அப்புறமா சாரியோட முந்தானி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைல்டான ஜரி ஒர்க்கில் இருக்குது. பார்டர்ஸ் வந்து இந்த மாதிரி லென்த்தி பார்டர்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பேக் நெக் டிசைன் பார்க்கலாம். பேக் நெக் வந்து போட் நெக் தான். போட் நெக்கில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது நெக்கோட ஷேப்பு. மேலே வந்து இந்த மாதிரி போட் நெக் கொடுத்துட்டு நெக்கோட ஷேப் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஃப் மூன் இருக்கும்ல, அந்த மாதிரி ஷேப் இருக்குது. தென் அதுலேயுமே இந்த மாதிரி 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து நெட் கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நெட் கிளாத் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த மாதிரி கரெக்டாக இந்த ஷேப்பில் மட்டும் நெட் அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். தென் இதுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸில் வந்து நமக்கு ஓப்பன் வந்துடும். தென் இந்த லைனில் வந்து நம்ம டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் கீழேயும் இந்த நெட் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, இந்த 2 லைன்ஸ்லேயும் ஒர்க் வரும். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற அந்த ஒரு சிங்கிள் லைன் கொடுத்துடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பேபி பிங்க் கலரில் சீக்வன்ஸ், அப்புறமா ஒரு சுகர் பீட் அண்ட் ஒரு கோல்டன் கலரில் நம்பர் 4 ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கேன். அகெயின் சீக்வன்ஸும் சுகர் பீடும் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி ஒன்று வந்து கோல்டு பீட், அகெயின் ஒன்று பேர்ல் ஒயிட். இந்த மாதிரி ஃபுல்லாக அல்டர்னேட்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி கேப் இல்லாமல் கரெக்டாக ஓவர்லேப் ஆகி வர மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அந்த லுக் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 லைன்லேயுமே ஃபுல்லாகவே இந்த சீக்வன்ஸ் வித் ரவுண்ட் பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற இந்த லைனை டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நெக்கோட சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 2 இன்ச்சஸ்க்கு கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அதிலலாம் ஒரு குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும், பட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாரோட சென்டருக்கு வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் பிளெயின் சக்கரி கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து ரவுண்ட் பீட் வித் சுகர் பீட் வச்சு ஒரு குட்டி ஃப்ளார் போடுற மாதிரி இருக்கும். அப்புறமா நம்ம இந்த டிசைன் பண்ணுறது வந்து கரெக்டாக நெட் கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்டிச்சிங் லைனுக்கு மேலேயே கொடுக்குறப்ப தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும், பட் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளார்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் ஒரு 2 இன்ச்சஸ் கேப் இருக்குல்ல, அந்த லைன்லலாம் எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக 3 சுகர் பீட் டிப்பில் வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸ் வச்சு நார்மலாக பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் ரவுண்ட் பீட் சுகர் பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பேபி பிங்க் கலர்லேயே சுகர் பீட்ஸ் அண்டு சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அல்டர்னேட்டாக 2 கலர்ஸும் வர மாதிரி கொடுக்கணும். ஃபுல்லாக பார்க்குறப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 இன்ச்சஸ் கேப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு 4 லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மிடில்லையும் கொஞ்சம் ஸ்பேஸிங் இருக்குல்ல, அதையும் ஃபில் பண்ணால் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக லெவங்கம் ஸ்டிச் கொடுக்குறதுக்காக சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேபி பிங்க் கலரில் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு மிடில் இருக்கிற ஸ்பேஸிங்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸ் எண்டில் வச்சு லெவங்கம் ஸ்டிச் கொடுக்குறேன். இதில் வந்து சீக்வன்ஸ் வந்து சி ப்ளூ கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன் சீக்வன்ஸ். தென் பேபி பிங்க் கலரில் அந்த லைன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அதில் வந்து சி ப்ளூ கலரில் சில்க் த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக கொடுக்குறப்போ நமக்கு லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெட்லலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எது போடுறது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போடுறது அப்படிங்கிறது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கு மிடிலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்க இடத்துலலாம் ஸ்டோன்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறப்போ ஜர்கான் ஸ்டோன்ஸும் கொஞ்சம் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதையுமே நான் டீட்டெயில்டாக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்க இடத்துலலாம் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்காக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்.
தென் இதோட ஸ்லீவ் டிசைனும் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல் ஸ்லீவ் தான், ஃபுல் லென்த் 23 இன்ச்சஸ் லென்த் வரும்ல, அந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே ஃபுல்லாக பாருங்கள். ப்ளவுஸோட பேக் நெக்கில் வந்து நமக்கு மேலே இருக்கிற போட் நெக்கில் வந்து டிசைன் எதுவுமே வராது. கரெக்டாக இந்த டிசைனர் ஷேப் கொடுத்துருக்கோம்ல, அதில் மட்டும்தான் டிசைன் வரும். நீங்கள் கொஞ்சம் கிராண்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற அந்த நெக்லேயுமே டிசைன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக புட்டா ஒர்க் கொடுத்தாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் ஸ்லீவ் டிசைன். ஸ்லீவ் டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு 5 to 6 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாகவே நெட் கிளாத்தில் ஸ்லீவ் வரும். ஸோ இதில் வந்து நம்ம பேக் நெக்கில் கொடுத்தா அதே ஒர்க் தான் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். தென் இது வந்து நெட் கிளாத்தில் ஸ்லீவ் வரும்னு சொன்னேன்ல, இது வந்து 17 இன்ச்சஸ் லென்த்து. ஸோ நான் ஃப்ரேம்லேயே ஃபிட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டேன். ப்ளெயினாக சக்கரி யூஸ் பண்ணி அதில் ஸ்டோன்ஸ் மட்டும் தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். அதையுமே நான் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற த்ரெட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சு. ஃபுல் லென்த்து தான் 23 இன்ச்சஸ் ஸ்லீவோட லென்த் வரும். நெட் கிளாத் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். லைனிங்க்கும் சிங்கிள் நெட் கிளாத் தான் கொடுத்துருக்கோம். தென் பேக் நெக்லேயும் அதை மாதிரி நெட் வர இடத்துல மட்டும் நெட் கிளாத் கொடுத்துட்டு மற்றபடி நார்மல் லைனிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிளாக நீட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்கோட ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் இனிமேல் பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.